வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் மோசடி கடைக்காரர்கள் குறிவைக்கப்பட்டனர். வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆய்வு மற்றும் அவசர குழுக்கள் வணிக சந்தைகள் மற்றும் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் வணிக விதிகள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக தங்கள் ஆய்வு முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. பர்வானியா கவர்னரேட் அவசர துறை பல்வேறு சந்தைகளில் தீவிர ஆய்வு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ததாக வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இயக்குநர் பைசல் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக விலைப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறியதற்காக தஜீஜில் ஒரு விருந்து மற்றும் திருமண விநியோக கடை மற்றும் 2 தளபாடங்கள் கடைகள் உட்பட 3 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பர்வானியா இன்ஸ்பெக்டர் மன்சூர் அல் ஜுரைதான் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் ஹமாத் அல் பிதான், துர்கி அல் துவைலா, மிசாரி அல் முதேரி மற்றும் கம்லாஸ் அல் குரைனிச் ஆகியோர் தலைமையிலான அவசர குழுவின் முயற்சிகளை அல் அன்சாரி பாராட்டியிருக்கின்றார். ஈத்தல் அதாவுக்கான தயாரிப்புக்காக உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆய்வுக் குழுக்கள் அனைத்து சந்தைகளையும் தொடர்ந்து சரிபார்க்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். குவைத் நகராட்சியில் மோசடி மற்றும் நிதி துஷ்பிரயோகத்தை நசாகா விசாரிக்கிறது. பொது நிதியை தற்செயலாக சேதப்படுத்துதல், பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு உதவுதல் மற்றும் மோசடி செய்தல் உள்ளிட்ட சந்தேகத்திற்குரிய குற்றங்கள் தொடர்பாக குவைத் நகராட்சியைச் சேர்ந்த பல மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகளை பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைத்துள்ளதாக ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. அனைத்து நம்பகமான அறிக்கைகளையும் முழுமையாக ஆய்வு செய்வதற்கும் ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் சட்டத்தின்படி விசாரணைகளை நடத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை ஆணையம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஊழல் வழக்குகள் தொடர்பான முக்கியமான தகவல்களை ஆணையம் பெற உதவுவதில் தகவல்கள் தெரிவிப்பவர்கள் மற்றும் ஒத்துழைக்கும் நிறுவனங்களின் முக்கிய பங்கிற்கு நசாகா தனது பாராட்டுக்களை வலியுறுத்தியுள்ளது. சட்டம் மற்றும் அதன் செயல்படுத்தும் விதிமுறைகளால் கட்டளையிட்டபடி மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பு மற்றும் இரகசிய தன்மையை வழங்குவதற்கு அதிகார சபை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்று உறுதியளித்திருக்கின்றது. கலிபோர்னியா போராட்டங்களில் இருந்து விலகி இருக்குமாறு குவைத் தூதரகம் குடிமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. அமெரிக்காவில் உள்ள குவைத் தூதரகம் திங்களன்று கலிபோர்னியா மாநிலத்தில், குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து குவைத் குடிமக்களும் எச்சரிக்கையாக இருக்கவும், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளை தவிர்க்கவும் வலியுறுத்தியுள்ளது. உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை தூதரகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. தேவைப்பட்டால் பின்வரும் அவசர எண்களை பயன்படுத்தி தூதரகம் அல்லது தொடர்புடைய தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு தூதரகம் குடிமக்களை ஊக்குவித்திருக்கின்றது. வாஷிங்டன் டிசியில் உள்ள தூதரகம் +1 202 26 20 758. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள துணை தூதரகம் +1 310 279 36 44. நியூயார்க்கில் உள்ள துணை தூதரகம் +1 917 242 66 88. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலாச்சார அலுவலகம் +1 310 746 47 89 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.28 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.90 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.77 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.44 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.22 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.83 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.